Hi guys, welcome to Yakas Spot YouTube channel. லாஸ்ட் வீடியோல போஸ்ட் எப்படி போறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி ஒரு தீமை மாத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். நம்மளோட வெப்சைட் வந்து இதான் டிஃபால்ட் தீம்ல இருக்கு. இதோட தீமை வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம வெப்சைட்டோட கடைசியா ஸ்லாஷ் போட்டு wp-admin போட்டு முதல்ல நான் வந்து WordPress-ஓட அட்மின் கன்சோல் லாகின் பண்றேன். WordPress-ஓட அட்மின் கன்சோல் லாகின் பண்ணோன்னே லெஃப்ட் சைட்ல வந்து அப்பியரன்ஸ் இருக்கும், அங்க தீம்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆன தீம்ஸ் எல்லாம் காட்டுங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக இப்போ நம்ம ஒரு தீம் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த தீம் இல்லாமல் ஆட் நியூன்னு கொடுங்க. ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த சர்ச் இருக்கும். நான் ஒரு 4-5 தீம் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச தீமை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த பிளாக்காக கட்டமாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா ப்ரெஸ் புக்குன்னு ஒரு தீம் இருக்கு. ப்ரெஸ் புக் கிரிட்டுன்னு, ப்ரெஸ் புக் பிளாக்ஸ் இந்த மாதிரி இருக்கா. இந்த இன்ஸ்டால்னு இருக்கும், இதை இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ வந்து ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா இந்த தீம் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் கொடுங்க. இப்போ வந்து இந்த தீம் இன்ஸ்டால் ஆகி இங்கே நம்ம தீம்ன்றதில் வந்துச்சு, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம வெப்சைட்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நம்ம தீம் வந்து மாறிடுச்சு. இந்த தீம் எப்படி இருக்கு, இப்படி வரிசையாக கட்டமாக வரும். இது சிம்பிளான தீம். இந்த வெல்கம் போஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே உங்கள் போஸ்ட் வரும். நீங்களா இந்த மாதிரி நிறையா வரும். ஓகே கைஸ், இதுலேயே நிறையா தீம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பிடிச்சது ஆட் பண்ணிக்கோங்க. ஆன் நியூ போங்க. ஃபேரின்னு ஒரு தீம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். ஃபேரின்னு ஒரு தீம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும், சைடில் வேணும், நீங்களே இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். நிறையா தீம் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தீம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. நிறையா தீம் ஃப்ரீ தான், அமௌண்ட் பேலாம் இல்லை, நிறையா தீம் ஃப்ரீயாகவே இருக்கு. பல பேர் சொல்கிறத கேட்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த தீம் பிடிச்சிருக்கும், உங்களே டேவிட் பிளாக்ஸ்ன்றது பிடிச்சிருக்கு, பிளாக் எழுதுறவங்களுக்கு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகணும்னா ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும் இந்த தீம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி தீம் வைக்கிறேன்னு பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் கேட்டகரிஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அது எப்படி போஸ்ட்டை வந்து கேட்டகரிஸில் அசைன் பண்ணுறது, பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.